வாங்க இன்றைக்கி உப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்து ஒரு 2 hours 3 hours ஊற வச்சு நல்லா அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் போட்டிருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடித்தோடனே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, நெக்ஸ்ட் ஒரு பச்சை மிளகா, இப்போ இதில் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதையும் இதில் விட்டுடணும். விட்டு கைவிடாமல் கலரணும். இதுலேயே தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலரிடலாம். இதுலேயே பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டு கலரி நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு குட்டி குட்டியை உருண்டையாக பிடிச்சிட்டு இட்லி குக்கர் இருக்கு இல்லையா, இட்லி வேக வைப்போம் இல்லையா, அந்த தட்டில் வச்சு லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சு ஆவியில் வச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். இப்போது இட்லி தட்டிங்க ரெடி ஆயாச்சு. இட்லி ஒன்றா இப்போ உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிறது இது உள்ளே வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி இதை நம்ம குக் பண்ணியிருக்கிறதால குக்கிங் டைம் ஈஸியாக இருக்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இங்கே தக்காளி சட்னி அதை ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். உப்பு உருண்டையை அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். இதில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். உப்பு உருண்டையும் தக்காளி சட்னியும் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.